ஹலோங்க, நான் உங்கள் சுபாஷ் கிச்சன் சுபலக்ஷ்மிங்க. இன்றைக்கி நம்ம சுபாஷ் கிச்சனில் எப்படி சுவையான அதிரசம் சூப்பராக பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு சுத்தமான ரீஃபைண்டு கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு முதல்ல வானொலி காய வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. அடுத்தது நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ நமக்கு எவ்வளவு அதிரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாவை ஒரு ஈரம் இல்லாத கரண்டியில் எடுத்துக்கிறோங்க. மீதி இருக்க மாவை அதே மாதிரி வெள்ளை துணி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலே வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த அளவில் அதிரசம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு மாவை தட்டுங்க. தட்டும்போது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியமான அளவில் தட்டுனீங்கன்னா அதிரசம் 2 பக்கமும் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசம் போட்டுட்டு எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு அதிரசம் செவந்து போகும், உள்ளே வெந்திருக்காது. அதனால முதல் பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விட்டு 2வது பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து எக்ஸஸாக இருக்க ஆயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்காது, இன்னும் அதிரசம் சாப்பிட்லாம் போல் இருக்கும். இது என்னோட இன்ஸ்டா பேஜில் இருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அவங்களுக்காக ரெடி பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கும் இதே போல் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.